சரி வாங்க, ஆழமா மூழ்கலாம். விண்வெளிய பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நம்ம பூமியில இருக்கிற கடல்களை பத்தி நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு இருண்ட உலகத்தை பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல பார்க்க போறோம். மரியானா அகழியோட ரகசியங்களை கொஞ்சம் அலசி ஆராயலாம். ரெடியா? நாம செவ்வாய் கிரகத்துக்கு ரோவர்களையும் அனுப்பிட்டோம், நிறைய விண்வெளி ரகசியங்களையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கால் அடியில, இந்த பூமிக்கு அடியில இருக்கிற பிரம்மாண்டமான கடலுக்குள்ள மனுஷங்களால இன்னும் முழுசா போய் பார்க்க முடியாது, கண்டுபிடிக்கப்படாத ஒரு பெரிய இருண்ட உலகம் அப்படியே இருக்கு. நம்ம சொந்த கிரகத்திலேயே நாம இன்னும் போக முடியாத ஒரு இடம் இருக்குங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய சிலிர்ப்பை ஏற்படுத்துதில்ல? பகுதி 1, ஆராயப்படாத ஆழம், அதாவது மரியானா அகழி. 11 கிலோமீட்டர். இந்த ஆழம் எவ்வளோ பெருசுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் எப்போவாவது விமானத்தில் பயணம் செஞ்சுருந்தா கவனிச்சிருக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே தரையிலிருந்து சுமார் 10 அல்லது 11 கிலோமீட்டர் உயரத்தில் தான் பறக்கும். அதே தூரத்தை நீர்ப்பரப்பிலிருந்து நேராக கீழ்நோக்கி அளந்தா எவ்வளோ இருக்குமோ அதுதான் நம்ம மரியானா அகழியோட அடிப்பகுதி. நம்ம மேலே அண்ணாந்து பார்க்குற அதே பிரம்மாண்டத்தை அப்படியே தலைகீழாக கடலுக்குள்ளே கற்பனை செஞ்சுக்கோங்க. தலை சுத்துதில்ல? பகுதி 2, எவரெஸ்ட் சிகரத்தையே முழுசா விழுங்குற ஆழம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கற்பனை பண்ணி பார்ப்போம். பூமியோட மிக உயரமான சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட்டை அப்படியே பெயர்த்தெடுத்து இந்த மரியானா அகழிக்குள்ள போட்டா என்ன ஆகும் தெரியுமா? அந்த பிரம்மாண்ட சிகரம் முழுசா மூழ்கிடும். ஆமாங்க, சிகரத்தோட உச்சிக்கு மேலேயும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி மட்டுமே நிரம்பியிருக்கும். அந்த அளவுக்கு இது நம்ம கற்பனைக்கே எட்டால ஒரு அதல பாதாளம். பகுதி 3, ஒளிரும் இருள். மேற்பரப்பிலிருந்து பல கிலோமீட்டர் கீழே போறதால சூரிய ஒளியால இங்க கொஞ்சம் கூட ஊடுருவவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அங்க இருக்கிறது வெறும் காரிருள் மட்டும்தான். ஆனா வெளிச்சமே இல்லாத அந்த உலகத்துல சில விசித்திரமான உயிரினங்கள் தங்களுக்கு தாங்களே வெளிச்சத்தை உருவாக்கிக்குது. அறிவியல்ல இத பயோலுமினிசன்ஸ், அதாவது உயிரொளிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருளை கிழிச்சுக்கிட்டு ஒளிரும் உயிரினங்களை பாக்குறப்போ பூமியில இருக்கிற ஏலியனை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். பகுதி 4, நொறுக்கும் அழுத்தம் மற்றும் மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள். இது ஒரு வேற்று கிரகம் மாதிரி மட்டும் இல்ல, ரொம்ப ஆபத்தானதும் கூட. வெளிச்சம் இல்லாதது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 11 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிற தண்ணியோட ஒட்டுமொத்த எடையும் சேர்ந்து கற்பனைக்கே எட்டாத ஒரு அழுத்தத்தை உருவாக்குது. அது எந்த அளவிலான அழுத்தம் தெரியுமா? உங்க மேல 50 ஜம்போ ஜெட் விமானங்களை மொத்தமா ஏத்தி வச்சா எப்படி இருக்கும், அதுக்கு சமம். இந்த ராட்சச அழுத்தம் உறுதியான இரும்பையே சுக்குநூறா நொறுக்கிடும். அப்போ மனுஷ உடம்பால அங்க ஒரு வினாடி கூட நிச்சயமா தாக்கு பிடிக்கவே முடியாதுங்கிறதா உண்மை. இவ்வளவு ஆபத்துகள் நிறைஞ்ச, மனுஷங்களால எட்டி பார்க்க முடியாத அந்த அடர்ந்த இருளுக்குள்ள வேற என்னென்ன ரகசியங்கள் மறைஞ்சிருக்கும்? அந்த பிரம்மாண்டமான ஆழத்துல நம்ம கண்களுக்கு தெரியாத இன்னும் எத்தனை புதிர்களும் மர்மங்களும் ஒளிஞ்சிருக்குங்கிறது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அந்த மர்மங்களை நம்ம தொடர்ந்து தேடுவோம். இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஆச்சரியமான தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.